எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், பக்கம் 308 நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லுகிற சபையை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் சபை 7 வருஷம் மீதியானின் கைகளில் அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க 6 ஆண்டு காலமாய் அவர்கள் ஜெபித்தார்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் 7வது ஆண்டு அவங்களுக்கு நெருக்கம் தாங்க முடியாதனால இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எதுக்கு பாஸ்டர் இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று கேட்பீர்கள் என்றால், அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 3 நாளில் போடப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது அமலேக்கியரும் அங்கே இருக்கிற மீதியானியரும் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க எழும்பி நிலத்தின் விளைச்சலை, காசாவின் எல்லை வரைக்கும் நிலத்தின் விளைச்சலை ஒன்று விடாமல் இஸ்ரவேல் ஜனங்க விதைப்பாங்களாம். ஆனால் அந்த விளைச்சலை ஒன்று விடாமல் அழித்து போடுகிறவன் தான் இந்த மீதியான் என்று சொல்லுகிற ஒரு அசுத்த ஆவி. நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தேவன் தெரிந்து கொண்ட ஜனம்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியோன்னு என்னாகமத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய சபை ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்ப இஸ்ரவேல் ஜனங்க கட்டாத வீடு, நடா திராட்சை தோட்டம்னு ஒரு பெரிய உயர்வு ஆசீர்வாதம் வருகிறதோ, அந்த ஆசீர்வாதம் வந்த பின்னதாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மேய்ச்சல்ல திருப்தி அடைந்துட்டு தேட வேண்டிய யெகோவா தேவனை தேடாம ஏன் பலம், ஏன் சாமர்த்தியம், ஏன் பணம், ஏன் படிப்பு, என்னுடைய காரியம் சொல்லி இவங்க தன்னுடைய பலத்தை சார்ந்து ஓடினபடியினால் யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டிய யெகோவா தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பாகால் என்று சொல்லுகிற ஒரு சிலை வழிபாட்டையும் அஸ்திரோத்துன்னு சொல்கிற ஒரு வழிபாட்டையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். இதனால் நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மனது உடைந்து போய் மீதியானுடைய கைகளில் தேவன் ஒப்பு கொடுக்கிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கடன், ஏன் வியாதி, நான் சொல்லுவேன், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தார்னா எல்லாமே மகிமையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் என்றைக்கு அவரை விட்டுட்டு இருக்க வேண்டியவருக்கு இடம் கொடுக்காம நாம் அவரை விட்டுவிட்டு வேறு எங்கே செல்வோம் என்றால் அங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். ஸோ இஸ்ரவேல் ஜனங்க இதனால 3 விதமான நிலைமைகளை தள்ளப்படுறாங்க. ஒரு நாள் மீதியான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசத்தில் உள்ள புக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்க அதுவரைக்கும் 40 வருஷம் நல்லா சுதந்திரமா, நல்ல சந்தோஷமா, நல்ல சமாதானமா இருந்த அந்த தேசம் ஒரு நாள் இந்த மீதியான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஒரு படை அமலேக்கு என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை இணைத்து விட்டது. கூடவே கிழக்கத்தி புத்திரன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை இணைத்து விட்டது. இதெல்லாம் பேச நேரம் இல்லை, அமலேக்கு அதெல்லாம் பேச நேரம் இல்லை. இந்த 3 கூட்டத்தோட இவர்கள் இணைந்து வந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சலை எல்லாம் கெடுக்கிறான் இந்த மீதியானுடைய பெரிய திட்டம் என்ன? இந்த மீதியான் சத்ருவாகிய சாத்தானை வெளிப்படுத்தத்தக்கதாகவே இந்த மீதியான் செயல்படுகிறான். இன்றைக்கும் இஸ்ரவேல் சபை அது நம்முடைய திருச்சபைகளுக்கு அடையாளம், மணவாட்டி சபைக்கு அடையாளம். அந்த மீதியான் சாத்தானுடைய கூட்டாளி, சாத்தானுக்கு அடையாளம். நாமும் அநேக நேரம் விதைக்கிறோம், அது வளர விடுவான் பிசாசு. ஆனால் அறுக்கிற ஸ்டேஜில் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அழித்து போடுவதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். எவ்வளவோ ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் ஏன் இன்னும் என் வீட்டில் ரட்சிப்பு வரல? எவ்வளவோ நாங்களும் பிரயாசப்படுறோம், ஆனால் ஏன் இன்னும் சந்ததியை பார்க்க முடியல? எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்படுறோம், ஆனால் ஏன் இன்னும் கடன் மாறல? எவ்வளவோ நாங்கள் பிரயாசப்படுறோம், ஆனால் ஏன் இன்னும் இந்த மீதியான துரத்த முடியாம, ஆத்தும ஆதாயத்தை பார்க்க முடியாம, அறுவடையை பார்க்க முடியாம திருப்பூரில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது என்று பல பேர் கேட்பார்கள். அதற்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா?
தெரியுமா? எங்கேயோ ஒரு விக்கிரகம் உள்ள நுழைஞ்சதுனால தான், தேட வேண்டிய ஆண்டவரை தேடாம எங்கேயோ கொஞ்சம் நம்ம கேப் விட்டதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நிந்தை, அவமானம், சமாதான குலைச்சல், நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போக காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சரியாய் தேடாமல் போனது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை 3 விதத்துல இந்த மீதியான் என்று சொல்கிற இந்த கூட்டம், அந்த ஆவி செயல்பட ஆரம்பிச்சது. ஒன்னு சொல்றேன், அவன் விளைச்சலை கெடுக்கிற ஆவி. நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ, எதெல்லாம் நீங்க விதைக்கிறீங்களோ, தெல்லாம் விதைக்கிறேன், ஆனா கொஞ்சமா ஏன் ஆண்டவர் அறுக்கிறேன், காரணம் அது உனக்கு விரோதமா இருக்கிற ஒரு மீதியான் என்று சொல்லுகிற ஒரு ஆவி. அவன் விளைச்சலை கெடுப்பான். கணவனாருக்கு ரட்சிக்கப்படணும், என் மனைவி, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், அப்படி பலவிதமான காரியத்தை நம்ம ஜெப குறிப்பை ஏறெடுத்தாலும் எங்கேயோ ஒரு மீதியான் ஆவி நமக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிறான். சிஸ்டர், போராடிட்டு இருக்கிறான். பிரதர், இந்த விஷயத்தை நான் விடுதலை அடையணும்னு பார்க்கிறேன், ஆனா விடுவிக்கப்பட முடியல. காரணம் விளைச்சலை கெடுக்கிற மீதியான். ரெண்டாவது, இந்த மீதியானுடைய வேலை என்ன? நீங்க அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர்களுக்கு எதிராக அவர்கள் பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து அங்கு நடக்கிற விஷயம் என்ன? இஸ்ரவேல் விதைக்கிற ஒன்றையும் அவங்க ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகளையாகிலும் கழுதைகளையாகிலும் கூட வைக்காமல் போகிறவன் மீதியான். அவன் ஆகாரத்தையும் விட்டு வைக்க மாட்டான். ரெண்டாவது, ஆடு மாடுகளை விட்டு வைக்க மாட்டான். ஆகாரம் எதுக்கு? நம்ம ஜீவியத்திற்கு, நம்ம பிழைப்போடு வாழ்வதற்கு. ஆடு மாடு எதற்கு? கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு, பலி செலுத்துவதற்கு. இன்றைக்கும் திருச்சபை, இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் இப்படிப்பட்ட நிலைமைகளை பல இடங்களில் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன? கர்த்தருக்காக நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் கடன், வாழ்க்கையில் கடன், வேலையில் கடன், எல்லா விதமான போடுதலையும் நான் கடன் இப்படியே வாழ்ந்து வருகிறேன் பாஸ்டர். என்னைக்கு தான் அந்த நிலைமை மாறும்? காரணம் என்ன? அவன் ஆகாரத்தையும் விட்டு வைக்கல, கர்த்தருக்குன்னு கொடுக்கத்தக்கதாய் ஆடு மாடுகளை விட்டு வைக்கல, மூடாவது கழுதைகளையும் விட்டு வைக்க மாட்டான் மீதியான். அன்றைக்கெல்லாம் கழுதைகளை எதற்கு பயன்படுத்தினாங்க? அன்றைக்கு கழுதைகளை அவங்க பிரயாணத்திற்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் சமீப காலமாக நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு, நான் இருந்த வண்டி, அந்த வண்டியும் போயிடுச்சு பாஸ்டர், எனக்கு இருந்துச்சு எல்லா விதமான சொத்து போயிடுச்சு, கார் போயிடுச்சு, 2 வீலர் போயிடுச்சு, எல்லாம் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் எங்கே எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, வீடு அடமானத்தில் வைக்கப்பட்டிருக்கு, ஐயோ இது அடமானத்தில் வைக்கப்பட்டிருக்கு, ஐயோ இதை வந்து என் பணத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, இது இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது, பலவிதமான போராட்டத்தில் நான் கிடக்கிறேன் பாஸ்டர். அப்படி யாரோ இருப்பீர்களானால் இது ஒரு மீதியான் என்று சொல்லுகிற அசுத்த ஆவியே. இந்த மீதியான் நிலத்தின் விளைச்சலை முதல் கெடுக்கிறான். இரண்டாவது, விலங்குகளையும் ஓட்டி கொண்டு போகிற மீதியான். என்னது? விலங்குகளையும் ஓட்டி கொண்டு போகிற மீதியான். இன்றைக்கும் திருச்சபையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியல. காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் நீதான் டேஞ்சர், அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் சபையை கொண்டு தான் கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ள முடியாதுன்னு இந்த சபையை குறித்து தானே சொன்னார்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஆகவே தான் சபையில் இருக்கிறவங்களுக்கு பல நெருக்கத்தை கொடுக்கிறான். சோ விலங்குகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போகிற மீதியான். மூணாவது சொல்லுவேன், விலைக்கு சகோதரனையே விற்கிற மீதியான். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதுல கடைசி வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மீதியானியர்கள் அந்த யோசேப்பை பிடித்து கொண்டு அங்க பார்வோனுக்கு பிரதானிகளின் தலைவனாக இருக்கிற அந்த போத்திபார் கையில இந்த யோசேப்பை வித்துட்டாங்களாம். யார் பாஸ்டர் இந்த மீதியான் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த மீதியான் யார் பாஸ்டர்? நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதுல 1, 2, 3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த 25ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் சாராள்ங்கிற மனைவி, இரண்டாவது ஆகாருங்கிறவ, மூன்றாவது கேத்துரால் என்று சொல்லப்படுகிற மனைவி. இன்றைக்கு வாய்ப்பில்லை பிரதர், அன்றைக்கு அல்லேலூயா, ஆமா அன்றைக்கு அல்லேலூயா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால மூன்று மனைவி அன்றைக்கு. அப்ப இந்த 3 விதமான மனைவியை உடையவனாக இருந்தான் ஆபிரகாம். அதனால இந்த ஆபிரகாம் ஆகாரை ஒரு பக்கம் துருத்தியும் அப்பத்தையும் கொடுத்து ஒரு பக்கம் அனுப்பிச்சிட்டான் 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில். ஆனா இன்னொரு பக்கம் இவர்களுக்கு இந்த கேத்துரால் அவன் 3வது மனைவியா ஐயா எடுத்துட்டாரு. அந்த 3வது மனைவியாகிய அவளுக்கு இவர் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினாராம். அல்லேலூயா. என்ன கொடுத்து அனுப்புறான்? நன்கொடைகளை கொடுத்து அனுப்புகிறான். அதுல அந்த கேத்துரால் 3வது மனைவிக்கு பிறந்த பிள்ளை
பிள்ளைகள் தான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிம்ரான் சிம்ரன் இல்லப்பா, சிம்ரான், யக்சான், மேதான், மீதியான், இஸ்பாக், சொல்லுங்க சூவா. அல்லேலூயா. சிம்ரான், யக்சான், மேதான், என்னதுங்க என்னதுங்க? அப்ப மீதியான் யார் வழியில வந்தது? ஆபிரகாம் வழியில வந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டெப்னி வச்சா எல்லாமே பஞ்சாயத்து தான். அல்லேலூயா. எல்லாமே பஞ்சாயத்து தான். இந்த தான் கோத்திரத்தை தான் சாத்தான் வருவான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தானை பெத்தெடுத்தது யாரு? தானை பெத்தெடுத்தது யாரு? இந்த பில்கால் சில்வால்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டெப்னி வச்சாலே பஞ்சாயத்து தான். புரிந்தவளுக்கு சோத்திரம். அல்லேலூயா. லேயால ஒழுங்கா நீ திருமணம் முடிச்சு, ராக்கேல ஒழுங்கா திருமணம் முடிச்சுதான் பஞ்சாயத்து வந்திருக்காதுப்பா. அல்லேலூயா. ஆமா. அப்ப அதனால தான் இப்ப யாரு மீதியான் யார் வழியில வந்தது? சொல்லுங்க, மீதியான் யார் வழியில வந்தது? ஆபிரகாம் கேத்துரால் வழியில வந்தது. அல்லேலூயா. யார் வழியில வந்துச்சு? கேத்துரால் வழியில. அதனால தான் இந்த மீதியான் அப்படியே நீங்க கணக்கு போட்டு பார்த்தா யோசேப்பும் மீதியானும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி போல. எத்தனை பேருக்கு விளங்குது? யோசேப்பும் மீதியானும் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் யோசேப்பு, டேய் நீ இன்னும் சொப்பனம் பார்த்தியாடா, நீ சொப்பனக்காரன், நீ இன்னும் எங்களை விட பெரிய ஆளடா, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமாடா, உன்னை படுகுழியில் போடுறோம், இப்போ உனக்கு செப்பனம் எப்படி நிறைவேறதுன்னு பார்க்கலான்னு சொல்லி படுகுழியில் சொந்த அண்ணங்காரங்களே யூதா, அங்கே இருக்கிற ரூபன் எல்லாருமே அந்த படுகுழியில் இந்த யோசேப்பை போட்டாலும் கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் கூட பிறந்தவனே சொந்த பந்த உறவுகளே உன்னை படுகுழியில் போடுதான், கலங்காத, தரிசனம் உள்ளவன் அந்த குழியில இருந்தும் பரலோகம் அவனை எடுக்காமல் இருக்காது. அல்லேலூயா. யோசேப்பை படிக்குழியில போட்டாங்க. உடனே பார்த்தான், டேய் ஒருவேளை இவன் எந்திரிச்சு வந்துட்டா என்னடா பண்றது? ஒன்று பண்ணலாண்டா, இவனை ஒரே அடியா வித்து எங்காவது எகிப்துக்கு இவன் போற மாதிரி வித்துடலாண்டா. அப்ப நடந்த விஷயம் என்ன? அந்த வழியா தான் மீதியானியர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. இப்ப மீதியான் வந்த போது, டேய் மாப்பிள்ள, டேய் மச்சான், அண்ணா அண்ணா அண்ணா, டேய் அண்ணா எப்படா இங்க வந்த? நான் இப்பதான் வந்தேன். எங்க போற? எகிப்துக்கு போறேன். எகிப்தா? அப்ப ரைட்டு, நம்ம தம்பியை வித்துடுறியா? வித்துடுறேன். அல்லேலூயா. நம்ம சகோதரனை வித்துறியா? வித்துறேன். நம்ம பாஸ்டர் வித்துறியா? வித்துறேன். அல்லேலூயா. வித்துறேன். அவரை மாதிரி ஒருத்தன். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்களா? இப்படி விலைக்கு சகோதரனை ஒரு பக்கம் யூதா 20 வெள்ளிக்காசுக்காக விற்கிறான். அல்லேலூயா. ஆனால் மீதியானியர்கள் மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து போத்திவார்கிட்ட விற்கிறாங்க. அவன்தான் மீதியான். இன்றைக்கு சபை விலை போகுது. இன்றைக்கு சபை காணிக்கைக்காக, சுகத்துக்காக, சொத்துக்காக, இதற்காக அதற்காகன்னு சபையை விலை போடுற ஒரு மீதியான் சபைக்குள்ள கிரியை செய்கிறானா? கர்த்தர் சொல்றார், இந்த மீதியான் உன் கண்ணீரையும் உன் முழங்காலையும் அவன் அழிக்கத்தக்கதா, விளைச்சலை கெடுக்கத்தக்கதா அவன் எழும்புறான். இன்னொரு பக்கம் விலைக்கு சகோதரனை விற்கிறான். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன்னை யாரு விலைக்கு வித்தா என்ன? உன்னை யாரு விளைச்சலை கெடுக்க வந்தா என்ன? தேவ தரிசனம் இந்த கல்லின் மேல, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு உன் மேல ஒரு தரிசனம் உண்டாக்கா, உன் மேல ஒரு தரிசனம் உண்டாப்பா. அந்த தரிசனம் இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு விலை போட்ட என்ன, பரலோகம் ஒரு நாளும் உன்னை கைவிடாது சபையே. அதனால தான் 20 வெள்ளிக்காசுக்காக இங்க யூதா வித்தான், 30 வெள்ளிக்காசுக்காக அங்க யூதாசு வித்தான். கர்த்தர் யாருக்கும் சொல்றார், இன்னைக்கு சபை காணிக்கைக்காக சில கள்ள வழி பக்க வழியாக நுழைஞ்ச ஊழியம், காணிக்கைக்காக பொருள் இன்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக பக்க வழியாக வந்த விசுவாச கூட்டம். கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் மீதியான ஆவி. கர்த்தர் சொல்கிறார், இந்த மீதியான ஆவி தேசத்தை விட்டு என்னைக்கு அழியுதோ அன்றைக்கு தான் நீ எதிர்பார்க்குற எழுப்புதல் நான் கட்டவிழ்ப்பேன். இந்த மீதியான் முதல் சபையை விட்டு வெளியேறட்டும். இந்த மீதியான் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஸோ இந்த மீதியான் ஆவியினால் இஸ்ரவேல் ஜனங்க 3 விதமான நிலைமைகளை தள்ளப்பட்டாங்க. முதல் நிலைமை நான் சொன்னேன், அவர்கள் சகலத்தையும் இழந்து சிறுமைப்பட்டவர்கள். என்னப்பட்டவங்க? சகலத்தையும் இழந்துட்டாங்க. என்னைக்கு இந்த மீதியான் உள்ள வந்தான வாழ்க்கையில் எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க சகலத்தையும் இழந்து சிறுமைப்பட்டாங்க. அதனால தான் வசனம் போட்டிருக்கு, ஆகாரத்தை கூட விட்டு வைக்க மாட்டான். கர்த்தர் யாருக்கோ சொல்றார்,
ஒரு காலத்தில் நல்ல ஒரு மேன்மையில் இருந்த, நல்ல ஒரு வசதியான சூழல் இருந்த, ஆனால் இன்றைக்கு ஆகாரம் கூட வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கியா அப்படி சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை நல்ல மேன்மையாக இருந்தேன், அன்னைக்கு என் கணவனார் நல்லா நேசிச்சார், அன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் என்ன யார் செஞ்ச பாவமோ என்னவோ தெரியல பாஸ்டர், ஆனால் என் குடும்பத்தில் எங்கேயோ ஒரு அந்தகார உள்ள அகப்பட்டுச்சோ எனக்கு தெரியல, இன்னைக்கு என் கணவனாரே என்னை காயமகாரமாக பார்க்குறாரு, என் பிள்ளை என்னை விட்டு வெளியே கிடக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மோசத்தில் நான் சகலத்தை இழந்து தவிக்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், சகலத்தை இழந்து சிறுமைப்பட்ட நிலைமையில தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ரெண்டாவது சர்வ வல்ல தேவனை விட்டு விலகினவர்கள். இதனால அவங்க பார்த்தாங்க, ஆமா என்ன ஆண்டரை தேடி என்ன, ஆமா ஜோம் பண்ணி என்னத்தை பெருசாக கண்டட்டும், ஆமா ஆண்டர் எவ்வளவோ ஜோம் பண்ணிட்டு ஆனால் பெரிய அசைவு வரலையே, போங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்க சர்வ வல்ல தேவனை விட்டு ஒரே அடியா ஒரு கூட்டம் விலகி போச்சு. மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தள்ளப்பட்டார்கள்னா, சத்துருவின் கரத்தில் வீழ்ந்தவர்களாகவே போய்விட்டார்கள். இவ்வளவு நேரம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நேரம் ஆண்டர் பார்த்து என்ன பிரயோஜனம்? அதான் வந்துட்டானே, அதான் நடந்துடுச்சே, இதுக்கு மேலே நம்ம தேவனை தேடி கண்டிப்பாக எழுப்புதல் வர போகிறதில்ல, கண்டிப்பாக என் வீட்டுக்கார புருஷன் ரசிக்கப்பட போகிறதில்ல, கண்டிப்பாக இந்த கடன் மாற போகிறதில்ல, அதனால் பேசாமல் ஒரேடியாக நம்மளை தரிசனத்தை விட்டுட்டு ஊழியத்தை விட்டு நம்ம சத்துருவின் கரத்திலேயே வீழ்ந்துடலாம். அப்படி ஒரு கூட்டம். இப்படி 3 விதமான நிலைமையில தான் இஸ்ரவேல் சபை தள்ளப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்க 3 விதமான நிலைமையில தள்ளப்பட்டாலும் சத்திய ஆவியானவர் அங்கேயே சில ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புறார். ஹல்லேலூயா. அங்கேயே சில போராடுகிற சில ஆட்கள், எல்லாரும் இல்லடா எல்லாரும் இல்லடா, அங்க சில கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன்டா. அதனால தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது, எங்க பலத்துல ஒரு நாள் எழுப்புதல் வராது, எங்க பலத்துல சபை கட்டப்படாது, எங்க பலத்துல ஊழியம் நடக்காது, எங்க பலத்துல என் பிள்ளையோ கணவனையோ மாற்றத்துக்கு நல்லா கொண்டு வர முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என் முழங்கால் பலம், என் முழங்கால் பலம், என் ராஜாதி ராஜாவுடைய பலம், அவர் பலமா, அவர் பலமா என் வாழ்க்கைகளை சந்ததியை தரும், என் வாழ்க்கைகளை அடைக்கப்பட்ட கதவை திறக்கும், என் வாழ்க்கைகளை தேவனே இறங்கி உன்னத மகிமை வெளிப்படுத்துவாரு. எப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஜெப ஆவி உள்ள வந்துச்சோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை வச்சு தான் கிதியோன் என்று சொல்லுகிற எழுப்புதலை வெளியே கொண்டு வரா. அந்த ஜெபத்தை வச்சு தான் கர்த்தர் சொல்றார், இந்த 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அநேக கிதியோன்கள் எழுப்புவார்களாக, அநேக கிதியோன்கள் எழுப்புவார்களாக. எதற்காக? பாகால் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கர்த்தருக்கு பலிபீடம், கர்த்தருக்கு பலிபீடம். சோ இந்த ஜெபத்தில் எழும்பினவன் தான் கிதியோன் என்கிற எழுப்புதல். ஷபலரானா. அப்ப கிதியோனை கர்த்தர் எழுப்புறார். கிதியோனை பார்த்து சொல்றார், டேய் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரான்னு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே பராக்கிரமசாலியா, என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், எங்க கோத்திரம் மனாசே கோத்திரம், சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலேயே சிறிய குடும்பம் நான் தான், என்ன போய் எப்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இது நடக்குது? எங்க பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள் எங்கே அப்படின்னு சொல்றான். என்னடா அற்புதம்? எங்க ஆளுலாம் சொன்னாங்களே, செங்கடலை பிளந்தாராமா, யோர்தானை பிரிச்சாராமா, தூதரை சாப்பிடுற மன்னாவை கொடுத்தாராமா, பாசானின் ராஜாவாகிய ஓக சிதறடிச்சாராமா, எமோரின் ராஜாவாகிய சீகோனை ஒரே அடியா தூக்கி எறிஞ்சாராமா. இவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்களை செய்த அந்த யெகோவா தெய்வம் கண்மலையை பிளந்து அந்த பாறையிலிருந்து கத்த அழகா தண்ணீரை கொடுத்தாராமே. இத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர், இந்த வேதத்தில் இவ்வளவு அதிசயங்களை செய்த ஆண்டவர். ஆனா அந்த தேவன் இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த சிறையிருப்பு? அந்த தேவன் இருந்தா என் வாழ்க்கையில ஏன் இந்த கடன்? அந்த தேவன் இருந்தா என் சரீரத்தில் ஏன் இந்த பலவீனம்? அந்த தேவன் இருந்தா நான் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க முடியல? அப்படிப்பட்ட கேள்வியோடு இந்த கிதியோன் கேட்டது போலதான் கர்த்தர் சொல்றா, அப்படி நீ பல நாள் கேட்ட பத்தியா, உனக்கு தான் இந்த செய்தி. அப்படி பல நாள் நீ கேட்டு இருக்கிற பத்தியா, உனக்கு தான் இந்த செய்தி. நீ எத்தனை கேள்விகளை கேட்ட, என் பிதாக்கள் காலத்தில் நடந்த அற்புதங்கள்லாம் எங்க காலத்துல நடக்குமா? 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 எலியா காலம் நடந்துச்சு பாஸ்டர், எலிசா காலம் நடந்துச்சு பாஸ்டர், பாஸ்டர் மோசே செங்கடா பிளப்பான் பாஸ்டர், யோசுவா சூரியன் எடுத்துவான் பாஸ்டர். எங்க ஜெபத்தில் நடக்குமா? எங்க ஊழியத்தில் நடக்குமா? என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கறது நிறைவேறுமா? எங்க ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இது நடக்குது?
எங்கள் ஆண்டவர் எங்களோட இருந்தால் ஏன் இது நடக்குது? அவர் இல்லைல்ல, அவர் என்ன விட்டு போயிட்டார்ல, அவர் என்ன விட்டு போயிட்டார்ல. என் ஊழியம் நான் தான் ஒருவேளை வாஞ்சியாக ஊழியம் செய்யணும், ஆண்டவர் என் கூட இல்லைல்ல. நான் தான் ஏதோ ஃபேமிலியை அவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், இவர் தான் தேவன், பரலோகம் போகணும், அதனால் நான் இப்படி ட்ராவல் பண்ணுறேன். அற்புதம்லாம் இல்லைல்ல பாஸ்டர், அறுவடையெல்லாம் நடக்காதில்ல. ஒரு கூட்டம் சொல்லுது எழுப்புதலே கிடையாதுல்ல, ஒரு கூட்டம் சொல்லுது அதெல்லாம் அந்த காலம், ஐயா இந்த காலத்துலாம் செத்து போனாலும் எழுப்ப முடியாதுல்ல. ஒரு கூட்டம் சொல்லுது அவர் செங்கடலை பிளப்பார், உன் வாழ்க்கையிலலாம் அது நீ எதிர்பார்க்கறத பிளக்கிறது பெரிய பாடு இல்லை. கர்த்தர் உன் கூட இருந்தால் ஏன் இது நடக்குது? கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? இப்படிப்பட்ட கேள்வி எழுப்பினவன் தான் கிதியோன். கர்த்தர் பார்த்தாரு. அது வரைக்கும் ஆண்டவனேன்னு சொல்கிறான் 13ஆம் வசனத்தில். ஆனால் எப்போ தூதனானவனை போல தூதன் வந்த மாதிரி காமிச்ச ஆண்டவர் ஏன் கூட இருந்தால் ஏன் நடக்குதுன்னு எப்போ இவன் கேள்வி கேட்டானோ அதற்கு கர்த்தர்னு எழுதியிருக்கும். இதுவரைக்கும் நீ தூதனை தான் பார்த்த, இதுவரைக்கும் நீ ஊழியக்காரனை மட்டும்தான் பார்த்துட்டு வர. வேதம் சொல்லுது, ஆசையுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில தேடுவாங்க. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன் மல்கியா 2:7 வாசிக்கிறோம். இதுவரைக்கும் ஊழியக்காரன் வார்த்தையை தான் கேட்டுட்டு வர, இதுவரைக்கும் ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை தான் பார்த்துட்டு வர. ஆனால் கர்த்தர் சொல்றார், அதற்கடுத்து என்னைக்கு நீ புலம்ப ஆரம்பிச்சியோ இதுக்கு மேல தூதன் ஆனவனா வரமாட்டேன், தேவ தூதனாகவே தேவனே இறங்கி வந்து அதற்கு கர்த்தர். அதுக்கு முன்னாடி 12-13 அவன் ஆண்டவனேன்னுவான். என்னன்னு சொல்றான்? ஆண்டவனே. ஆனால் 14-15 நீங்கள் அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா ஆண்டவரேன்னுவான். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், இதுவரைக்கும் நீ ஆண்டவனா, இதுவரைக்கும் ஒரு தேவ தூதனை மட்டும்தான் பார்த்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் நீ தேவ தூதனை பார்த்த ஆள். எலியாவே சூரச்செடியில் ஏன் படுத்துக்கிட்டு இருந்த? ஐயோயோ அந்த கொண்டைக்காரி என்னை கொல்ல துடிச்சிட்டு இருக்கா, அவளால் நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கேன், ஏசவேலுக்கு என்னை சாகடிக்க போகிறான்னு ஒரு பயத்தில். எலியாவே நீ ஏன் சூரச்செடியில் படுத்துட்டு இருக்கிற? கர்த்தர் அதனால தான் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவன் விழாவை தட்டி, டேய் எந்திரிச்சு போஜனம் பண்ணு. உடனே ஐயா எந்திரிச்சாரு, போஜனம் பண்ணாரு, தூங்கிட்டாரு. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு பயங்கர விவரமான ஆள். காபிரியல் கேட்குறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே தூங்கிட்டான் இவன்? டேய் நல்லா சொல்கிற அவனை, நீ மறுபடியும் அவனுக்கு அப்பத்தை வெயி, மறுபடியும் தண்ணீரை வெயி, இந்த முறை ஒன்று சொல்ல மறக்காத. என்ன? நீ எந்திரிச்சு போஜனம் பண்ணி நீ போக வேண்டிய தூரம், பண்ண வேண்டிய பிரயாணம். அதனால தான் அவன் வெகு தூரம் போனான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ நேரம் நம்ம சிரித்தோம்ல, எலியாவுக்கு அப்பம் வந்துச்சுல்ல, தண்ணி வந்துச்சுல்ல, தூதர்கள் எழுந்திருந்து போதனம் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் எலியா என்ன பண்ணா? தூங்கினா. நம்மளும் வார வாரம் சாப்பிட்றோம், வார வாரம் தூங்குறோம். வார வாரம் சாப்பிட, வார வாரம் தூங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உருப்பிடுமா? அல்லேலூயா. வார வாரம் திங்க தூங்க, தூங்க திங்க, திங்க தூங்க. இதுதான் யாருடைய வேலை? எலியா வேலையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. எலியா எலியா எலியா. நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. அல்லேலூயா. எலியாவிலேயே இருங்க. அல்லேலூயா. ஐயாவுடைய மைண்டெல்லாம் என்ன? அப்போ தூதனையே ஆண்டு அனுப்பிச்சார். அல்லேலூயா. ஏன்னா இது கடைசி நாள் கூடுகையாக இருக்கிறனால. அல்லேலூயா. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு டைம் எலியா வானத்தை அடைச்சி போடு. ஓகே ஆண்டவர், அடைச்சி போட்டுரு ஆண்டவர். அடுத்து தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன ஆண்டவர் பண்ணுறது? கேரி தாற்றண்டைக்கு போ. ஓகே ஆண்டவர், நான் போகிறேன் ஆண்டவர். கேரி தாற்றண்டை. அங்கே சாப்பாட்டுக்கு என்ன ஆண்டவர் பண்ணுறது? நான் உன்னை போஷிக்கிறதுக்கு என்ன அனுப்புவேன்? காகங்களை அனுப்புவேன். வசனம் போட்டிருக்கு. அதே ராஜாக்கள் புஸ்தகம் 17-4-5-6 நீங்கள் வீட்டில் வாசிங்க, என்னையே கவனிங்க, பிரசங்கம் டைம் குறைவாக இருக்குது. இப்போ உடனே காகத்தை ஆண்டவர் அனுப்புகிறாரு. காக்கா விடியற் காலத்தில் காகங்கள் என்ன செய்தான்? இறைச்சியும் அப்பத்தையும். எல்லாம் வாய் தரன்னு சொல்லுங்க. இறைச்சி அப்பம் எந்த நேரத்தில் கொண்டு வச்சான்? விடியற் காலத்தில். ஆமாம். என்ன காலத்தில்? ஆமாம். விடியற் காலம்னா என்ன நேரங்கண்ணா? விடியற் காலம்னா எத்தனை மணிங்கக்கா சொல்லுங்க? 4 மணியா? சரி.
3 மணியா? ஓகே. 5 to 6. சரி ரைட், ஓகே அண்ணன் 5 to 6. சரி 5 to 6ன்னு வைங்க. நம்ம 3, 2 சொல்லுவோம், ஆனால் அதை எந்திரிக்க மாட்டோம், அது வேற பிரச்சனை. அல்லேலூயா. ஆமாம், 5 to 6. 5 to 6க்கு விடியற் காலத்தில் காக்கா என்ன பண்ணுதான் சொல்லுங்க? கா கா கான கத்திட்டு வரும். வாயில் என்ன இருக்கு? வாயில் என்ன இருக்கு? இறைச்சியும் அப்பமும். இந்த காக்கா விடியற் காலத்தில் 5 to 6க்கு இது அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருதுன்னா, நான் ரொம்ப நாளாக இந்த பைபிளை படிக்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னா, விடியற் காலத்திலேயே இந்த காக்கா அப்பத்தையும் இறைச்சியும் எந்த வீட்டுக்கு போய் தூக்குச்சுன்னு தெரில. ஆனால் இந்த காக்காக்கு முன்னாடி ஒரு அண்டங்காக்கா 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு கொட்டி அது இறைச்சி அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி அந்த அண்டங்காக்காக்கு தெரியாம இந்த காக்கா வாயில கொத்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அண்ட காக்கா கதை தான் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு 8 மணிக்கு நேரம், 9 மணிக்கு 10 மணிக்குன்னா அண்டங்காக்கா லேட்டாக தான் வரும். அல்லேலூயா. ஆனால் 7 மணிக்கு 8 மணிக்கு கம்பெனிக்குன்னா மட்டும் அண்டங்காக்கா 5 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு டிஃபன் கட்டி பிள்ளைய வாயில் சீக்கிரம் போடா போடா அவனை துரத்தி ஏற்றி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த 8, 8:30 இந்த அக்கா 8:15 ஷிஃப்ட்டில் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நிற்குது. அண்ட காக்காவை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் வர்றதெல்லாம் சர்ச்சுக்கு மட்டும் எங்கேயா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. அல்லேலூயா. நான் அண்ட காக்காவை தானே சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அண்ட காக்கா, அண்ட காக்கா, நீங்கள் வேற எங்கேயும் போகாதீங்க. அண்ட காக்கா. அல்லேலூயா. இந்த அண்ட காக்கா பாருங்க, இந்த காக்காவை பாருங்க. 5 மணிக்கு டேய் அவன் சொல்லுது, டே மச்சான், டே மாப்பிள்ள, என்ன ஆண்டவர் ஆர்டர் போட்டாரா? என்ன ஆர்டர்? டேய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுமா? யாருக்கு? உனக்கு இல்லைடா, எலியாவுக்கு. அல்லேலூயா. எலியாவுக்கு பிரேக்ஃபாஸ்டா? சரி எல்லாம் கிளம்புங்க. கா 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 எல்லா காக்கா வந்து கடைசியில் கரெக்டாக எந்த நேரத்தில் எந்த அண்ட காக்கா என்ன செஞ்சதுன்னு தெரில. கரெக்டாக காலையில் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்படியே ஒரு 4-5 மாதமா எனக்கு அதான் டவுட்டு. 4-5 மாதமா வாரத்தில் ஒரு நாள் தானே ஆண்டவரே நானே வீட்டில் சாப்பிட்றேன் மட்டனை சிக்கனை. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அண்டங்காக்கா சமைச்சு வச்சுருக்குன்னா இந்த அண்டங்காக்காவை நான் பரலோகம் போனால் பார்க்கணும் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான்வெஜ் தான். அல்லேலூயா. அப்போ விடியற் காலையிலும் சாயங்காலத்திலும் இந்த காக்கா எல்லாத்தையும் கொத்திக்கிட்டு இப்போ எல்லாம் பறந்து போக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் இந்த காக்கா அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே இந்த ஒரு 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 குறுன்னு எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக ரொம்ப கவனிப்பேனா, இதை மட்டும் ஏன் கொண்டு போனீங்க ஆண்டவரே? இதை மட்டும் ஏன் ஆண்டவரே? உலகத்தில் புறா எதற்கு அடையாளம்? புறா சமாதானத்துக்கு அடையாளங்கிறீங்க, ஒருத்தர் பரிசுத்தாவிக்கு அடையாளங்கிறீங்க. ஓகே, பரிசுத்தாவியை வெளிப்படுத்துறதுக்கு அடையாளம். மயில் தேசிய பறவைன்னுவாங்க. ஐயோ, அது அழகுக்கு சொல்லுங்க. உங்களை அழகுன்னா மட்டும் வாய் புழப்பீங்க. ஆமாம், மயில் அது ஒரு அழகுக்கு அடையாளம். ஆனால் காக்கா அதற்கு யாராவது காக்கா விரும்புவாங்களா? சொல்லுங்க. காக்கா பிரியாணி சாப்பிடுவீங்களா? காக்கா விரும்புவாங்களா? சொல்லுங்க வேகமா. காக்கா யாரோ விரும்புவாங்களா? ஏன் காக்கா விரும்புறதில்ல? அது செத்து போன மிருகத்தையும் சாப்பிடும். நாய் செத்தா அதையும் கொத்தும், ஏதாவது பிணம் செத்தா பிணத்தையும் கொத்தும். அதனால் இப்படி எல்லாத்தையும் கொத்துறதுனால அந்த பறவை விரும்பவே மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் இந்த காக்காவை கொண்டு தான் அனுப்புகிறார். 2 ரகசியம். அதில் ஒரு ரகசியம், ஏன் ஆண்டவரே இந்த காக்கா? ஒன்று, கர்த்தர் மேலேருந்து கொடுத்தா அது யார் வழியில் வந்தாலும் சரி, நீ அதுலேயும் உன்னை தாழ்த்துறதுக்கு நீ அடையாளமாக இருக்கிறியாடா அந்த எலியாவேங்கிறதுல கர்த்தர் கேட்குறாரு. அதனால தான் எலியா, ஆண்டவரை எனக்கு நீங்கள் புறா அனுப்பியிருக்கலாம்ல, கழுகு ராஜ்யத்துக்கு அடையாளம் வச்ச கழுகு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்படிலாம் எலியா கேட்க மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படிலாம் கேட்க மாட்டான். அல்லேலூயா. எது வந்தா என்ன? அதில் தான் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஒரு முறை சொன்னார், 2 முறை சொன்னார், 3வது முறை உங்கள் சித்தம் இருந்தால் எல்லாமே உங்கள் சித்தம் தான் கேட்பார் இயேசுவானவர். சரி, உங்கள் சித்தம் இதை நான் குடிக்கணும்னா அந்த பாவ பாத்திரத்தை நான் அக்செப்ட். மேலேருந்து எது வந்தாலும் நான் என்னை தாழ்த்துறதுக்கு சரி ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்துறேன் எலியா. அதற்காக தான் எலியா அங்கே அவன் தாழ்மையை கத்தரங்க வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் இன்னொரு பிரதர்கிட்ட நான் கேட்டேன், அண்ணா இந்த காக்காவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நான். அப்போ அது பிரதர், அது உலகத்துலேயே இந்த காக்கா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பயங்கரமான காக்கா இந்த காக்கா. என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா பறவையை விட இந்த காக்காய்க்கு மட்டும்தான்
உடனே ஜீரணம் ஆகிற சக்தி இருக்கான். என்ன சக்தி? உடனே ஜீரணம் ஆகிற சக்தி இருக்கான். இந்த காக்காக்கு மட்டும்தான் உடனே ஜீரணம் ஆகிற சக்தி இருக்கிறனால தான் நம்ம நிறைய தமிழ்நாட்டு மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், சாப்பிட்டியா, சாப்பாடு செஞ்சுட்டாங்க கொண்டு வந்தியா, கொண்டு வந்தாங்க, காக்காக்கு வச்சு ஆடி. இவர் என்னமோ ரொம்ப தர்ம புயல் மாதிரி, தர்ம பத்திரர் அப்படின்னு. நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது எதுக்கு தெரியுமா? காக்காக்கு வச்சு. சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. உசுரோடு இருக்கா? இருக்குங்க. அப்போ எனக்கு கொண்டு வந்து வை. பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம்? காக்கா பிரசங்கம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ காக்கா உடனடியாக ஜீரணம் ஆகிற சக்தி எதுக்கு தான் இருக்குது? காக்காய்க்கு தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த காக்காவை போட்டாரு பாருங்க. அல்லேலூயா. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? காக்கா நீ கீழ்படுகிறியா அப்படின்னா என்ன? வாய்க்கு வந்தவொடனே 2 காக்காவும் பறக்குது. நிறைய காக்கா பறந்துச்சு, அதில் 2 காக்கா பறக்குது. அந்த 2 காக்கா பறக்கும்போது மச்சான் இன்னைக்கு நம்ம கையிலடா, நம்ம வாயில் இன்னைக்கு 665 வச்சுருக்காரு ஆண்டவர். ஆனால் என் வாயில் இன்னைக்கு ரொட்டி விட்டுருக்காரு. ரொட்டி உன் வாயில், என் வாயில் சில்லி. ஒரு பக்கம் ரொட்டி சில்லி வாயில் வச்சுட்டு, மாப்பிள்ளை இன்னைக்கு ஆண்டரே கொடுத்துருக்கா, சாப்பிடலாமாடா? அது சொல்லுது, சாப்பிட முடியாதுடா மாப்பிள்ளை. ஏன்? இது எளியாவுக்குன்னு வச்சுருக்காடுறா. டேய், நமக்கு வாயில் வந்தாலே உடனே திங்க போக அப்லோட் டவுன்லோட். இதுதான் காக்காவுடைய வேலை. இந்த காக்கா சொல்லிக்குது, மாப்பிள்ளை எனக்கு வாய், நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க, கை கட்டினது இங்கே வாய் கட்டுச்சு, வயிற்று கட்டல. இப்படிப்பட்ட நிலைமையில காக்கா, நான் சாப்பிடுவேன், இது வாய் வச்சு மாப்பிள்ள போக மாட்டேங்குதுடா. என்ன கட்டி போட்டிருக்காங்களா? எங்க ஆண்டவருக்கு சிங்கத்தின் வாயும் கட்ட தெரியும். என்னதான் காக்காக்கு ஒன்று கிடைச்சாலும் உடனே ஒன்று விடாம கொத்துன்னா, காக்கா வாயில மாட்டினாலும் உனக்கு உரியத ஒரு நாளும் சத்துருக்கு தரமாட்டேன். உனக்கு உரிய ஆசீர்வாதத்தை, உனக்கு உரிய சந்ததிய, உனக்கு உரிய திருமண ஜீவியத்தை, உன் விழா எலும்ப ஒரு நாளும் ஜெபி, ஒரு நாளும் பரலோக தகப்பனே, எங்களுக்குரிய ஆசீர்வாதம், எங்க சபைக்குரிய ஆசீர்வாதம், இங்க வந்திருக்கிற அண்ணன், இங்க வந்திருக்கிற அக்கா, இங்க வந்திருக்கிற தகப்பன், இங்க வந்திருக்கிற தாய், இங்க வந்திருக்கிற தம்பி, இங்க வந்திருக்கிற என் தங்கச்சி, ஜெபி உனக்குரிய ஆசீர்வாதம் இப்ப உனக்கு தான். ஒரு நாளும் சத்துரு காகத்தை போல வந்தாலும் ஒரு நாளும் அவன் கொத்தி கொண்டு போக முடியாது. எவ்வளவு மகிமையானவர் தெரியுமா நம்ம அப்பா? அவர் நினைச்சார்னா காகத்தையும் அடங்க பண்ணுகிறவ, அவர் நினைச்சார்னா சிங்கத்தையும் அடங்க பண்ணுகிறவ, அவர் நினைச்சார்னா சின்ன மீன் வாயிலையும் வெள்ளி பழத்தை வச்சு அடங்க பண்ணுகிறவ, அவர் நினைச்சார்னா பெரிய மீனையும் கட்டளையிட்டு யோனாவை கொண்டு போய் கக்குன்னு அடங்க பண்ணுகிறவ. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர் பிரதர்? தேவன் எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? எலியாவுக்குரியதுடா. டேய் காக்கா சாத்தானுக்கு சொல்றாரு, காக்கா ஒரு நாளும் என் மகனுக்குரியது, என் மகளுக்குரியத ஒரு நாளும் விட மாட்டேன்டா இயேசுவின். அதாப்பா அதாப்பா நீ அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, அவர் உண்மையில வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. சில நேரம் வானம் அடைக்கப்பட்டிருக்கலாம், சில நேரம் பூமியிலையும் பஞ்சம் வந்திருக்கலாம். இந்த பஞ்சத்திலையும் நான் உன்னை போஷிப்பேன்.
எலியாவுக்கு கத்தர் சொன்னதுனால அந்த கேரி தாட்சில் இருக்கிறான். கத்தர் ஒரு காக்காவை அனுப்பி என்னென்ன கொடுத்தாரு? இறைச்சி, அப்பம். இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 5:6 ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு. ஆனால் அதே 1 ராஜாக்கள் 19:5 ஐயா சூறை செடியில் போய், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல என்று ஒரு சூறை செடியின் கீழ் அவன் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான்னு போடப்பட்டிருக்கு. அப்பா ஆண்டர் தேவத்தூன் அனுப்பி என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? அப்பமும் தண்ணியும். அங்க கொடுத்தாரு இறைச்சி, அப்பம். இங்க கொடுக்கிறது தண்ணி, அப்பம். என்ன ஒரு தண்ணி காமிச்சிட்டீங்க? என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை? வாய் தரம் சொல்லுங்கப்பா. என்ன இல்லை? இன்னைக்கு இருக்குமா? அல்லேலூயா. என்ன இல்லை? யாருக்கு இல்லை? யாருக்கு இல்லை? அவன் கேட்குறான், ஆண்டவரே அங்கே நான்வெஜ்ஜு, இங்கே மட்டும் வெறும் வெஜ்ஜு கொடுக்குறீங்க, என்ன ஆண்டவரே? அது வந்துடா, நான் சொல்கிற இடத்துல என் சமூகத்தில் இருந்தால் உனக்கு இறைச்சியோடு போஷிப்பேன். விட்டுட்டு ஓடினேன்னா தண்ணி தான் காட்டுவேன். பரவாயில்லையா? நான் எலியாவை சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை பற்றி அவர் சொல்லலை. அல்லேலூயா. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா லெக் பீஸு, இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஓடினா வெறும் தண்ணி தான் வரும். அல்லேலூயா. இதையும் பாருங்க, ஆண்டர் மறுபடியும் தட்டுறே, அவன் தேவத்துவம் தட்டி, எலியா நீ சாப்பிடுப்பா. அவன் சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டான். தூங்கிட்டான். மறுபடியும் காபிரியல் பார்க்குறான், ஆண்டவர் என்ன ஆண்டவர் தூங்கிட்டான்? அவன் அப்படி தான்டா இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருக்கான். வெளியில் மட்டும் தான் ஊழியம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன். அச்சோ, வெளியில் மட்டும் தான். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு திரிகிறான். 3 நேரம் ஊழியம்னு சொல்லிட்டு திரிகிறான், 10 நேரம் ஊழியம்னு சொல்லி திரிகிறான். ஆனால் என்ன ஊழியம் பண்ணான்னு எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல தானே? ஆமாம், தெரில. நான் எலியா கதையை சொல்கிறேன். அல்லேலூயா. அதனால் இவன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் தூங்கிட்டான். ஆண்டவரை மறுபடியும் அவனை தட்டி எழுப்பி மறுபடியும் அப்பத்தை கொடுறா. மறுபடியும் தட்டி எழுப்பி, இந்த டைம் ஒன்றும் மறந்துடாதரா காபிரியல். என்னது? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு சோறு போடு. சொல்லாமல் சோறு போடுறதுனா நிறைய டிக்கெட் ஊழியம் பண்ண மாட்டேங்குது. சொல்லிட்டு சோறு போடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சோறு போட்டு, ஐயா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவுக்கு எத்தனை முறை அப்பம் வந்துச்சு? எலியாவுக்கு எத்தனை முறை தேவதூதன் அப்பம் கொடுத்தா? இதில் ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. திருவிருந்தாக இருக்கிறனால இதை நான் டச் பண்ணுறேன். கர்த்தர் சொல்கிறார், முதல் அப்பத்தை புசித்த எலியா மறுபடியும் உறங்கி விட்டான். ஆனால் 2வது அப்பத்தை புசித்த எலியா பிரயாணம் போனான். இதைத்தான் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்தை சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் ஒரு அப்பம் வரும். அதுதான் இயேசு. ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே. அந்த ஜீவாப்பம், அந்த திருப்பந்தி ராஜா கொடுக்கிற அப்பம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் மறியாமல் சொல்லு. நீ சாவ போறதில்லை. உன் குடும்பம் பிழைக்கும், உன் பிள்ளை பிழைக்கும், உன் சபை பிழைக்கும், உன் தரிசனம் பிழைக்கும், உன் ஊழிய பிழைக்கும். உன் பிள்ளைய கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனை ஒரு நாளும் எவனும் அழிக்க முடியாத சிஸ்டர், எவனும் அழிக்க முடியாத பிரதர். அந்த அப்பத்தை நம்ம புசிச்சதுனாலதான் அவன் தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் எலியா ஒரே பர்வதம் ஏறுடா. ஒரே பர்வதம் பரலோகத்துக்கு அடையாளம்.
அதனால தான் ஆண்டவர் யாத்திராகமம் 3:12 சொல்றாரு, டேய் மோசஸ் மோசஸ், இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வேங்கிறார். எந்த மலை? ஓரேப் மலையில ஆராதனை செய்வீங்கடான்றாரு. அப்ப மோசஸ்க்கு ஆண்டவர் 3 மலையை சொன்னாரு. ஒரு மலை யாத்திராகமம் 17 ரெபிதீம் என்று சொல்லுகிற மலை, அது நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளம், அது நம்முடைய குடும்ப ஜீவியத்திற்கு அடையாளம். அதை கடந்து 2வது ஒரு மலையில் அவங்க பிரவேசிச்சாங்க. அங்கதான் கர்த்தர் இறங்கினார், சீனாய் மலை. அதுதான் சபைக்கு அடையாளம், அதான் சபைக்கு அடையாளம். எல்லா ஜனங்களையும் ஒன்றா கூட்டி அந்த சீனாய் மலைகளை தான் வார்த்தை வருகிறது. அந்த சீனாய் மலைகளை தான் பரலோகத்திலிருந்து வார்த்தை சபையில தேவன் வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை எந்த மலையில வருது? ஜெபம் எந்த மலையில வருது? ரெவிதீம். அது உன் வீட்டுக்கு அடையாளம். திறப்பில் நில்லு, நல்ல ஜெபம் பண்ணு. உன் தனிப்பட்ட ஜெபம், உன் குடும்ப ஜெபம், உன் அதிகால ஜெபம், தேவ பிள்ளைகள் எவ்வளவு கோலனி கூடி கூடி ஜெபிக்கிறியோ அதெல்லாம் உன் குடும்பத்துக்கு அடையாளமா ரெவிதீம் மலை எழுதுறாரு. ஆனா சீனாய் மலையோ, அந்த மலைகளை எல்லாரும் வரணும், அந்த மலைகளை எல்லா ஆசிரியர்கள் வரணும், அந்த மலைகளை 70 மூப்பர்கள் வரணும், அந்த மலைகளை பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வரணும். எல்லாரும் வரும்போது எக்காலம் தொனிக்க ஆரம்பிக்கும் கர்த்தர். அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்க கொண்டு வந்து இந்த சீனாய் சபையில எக்காலத்தை ஊதுறாரு, வார்த்தையை ஊதுறாரு. வார்த்தை என்கிற எக்காலம், வார்த்தை என்கிற எக்காலம் ஊதப்பட இந்த எக்காலம் தான். 3வது மலையில கால் வச்சான் மோசே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரே மலையில தான் என்னை ஆராதிப்பீங்கன்னு யாத்திராகமம் 3:12 சொல்றாரு. ஒரே மலைகளை தான் ஆராதனை. கர்த்தர் சொல்றார், அந்த 3வது மலை தான் பரலோகம், அந்த 3வது மலை தான் பரலோகம். அங்கதான் என் பிள்ளைகள் நித்திய காலமா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால ஜெயித்த சபை அங்கதான் நித்திய காலமா ஆராதிக்க போறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இப்ப 2வது மலையில தான் உட்கார வச்சிருக்காரு. அப்பா இப்போ 2வது மலையில தான் உட்கார வச்சிருக்கிறாரு. கர்த்தர் யாருக்கும் சொல்றாரு, அதில் தான் பிதாக்கள் மரித்தாங்கடா, அவங்க அந்த பரலோக அப்பத்தை சாப்பிடலடா. ஆனால் ரெண்டாவது எலியாவுக்கு ஒரு அப்பம் வந்துச்சு பத்தியா, அந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு தான் ஓரே பர்வதங்கிறாரு. அந்த அப்பம் தான் நமக்கு காத்துட்ருக்கு, அந்த அப்பம் தான் உங்களுக்கு எனக்கு காத்துட்ருக்கு. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் ஓரே பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு ஜெபிக்கலாமா? இந்த திருவிருந்தனை அசால்ட்டா பார்க்க கூடாது. அப்பத்தை எலியா சாப்பிடும் போது படுத்துட்டான், பிதாக்கள் மரித்ததற்கு அடையாளம். ஆனால் 2வது முறை அப்பத்தை சாப்பிட்டவன் அந்த பலத்துல தான் ஓரே பர்வதம் வரைக்கும் அவன் போனான். அதுதான் மனவாட்டி சபையாகிய உங்களுக்கு எனக்கும் அடையாளம். சொல்லுங்க, எனக்கு இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த ராஜா வேணும், எனக்கு இந்த கர்த்தர் வேணும். அதனால தான் சமூகத்தில் காத்திருக்கிற எலியாவுக்கு கர்த்தர் இறைச்சியே கொடுத்தாரு. ஆனால் என்னைக்கு எலியா சமூகத்தை விட்டு வெளியில் போனானோ, சூறைச்சலில் போய் படுத்தானோ, அவனுக்கு தண்ணியும் அப்பத்தையும் மட்டும்தான் கொடுத்தாரு. ஏன் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? ஏன் நம்முடைய மேன்மை இழக்கிறோம்? கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், நீ என் கூட ஒரு காலத்தில் என் பாதத்தில் இருந்த ஆள், அதை விட்டுட்டு இன்னைக்கு எங்கேயோ வெளியில் வேற டைரக்ஷனில் போயிட்டே எலாயா, கர்த்தர் உன்னை மறுபடியும் அழைக்கிறாரா? அந்த எலியாவுக்கு தான் முதல் ஆண்டு பேசும்போது மத்தேயு 1 ராஜாக்கள் 17 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்கன்னா, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னு போட்டிருக்கும். 8-9 வாசிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னு போட்டிருக்கும். 18ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகின்னு போட்டிருக்கும். ஆனால் எப்போ சூறைச்செடியில் போய் படுத்தானோ, இனி வார்த்தை அல்ல, தேவ தூதனையே ஆண்டவர் அனுப்பி அவனோட பேசினாரு. எப்போ இன்னும் மனசு உடஞ்சி போய் எனக்கு ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், நான் சாக போகிறேன் ஆண்டவரே, என்னையும் கொல்ல தேடுறேன் ஆண்டவரேன்னு நீ கெபியில் போய் மனசு உடஞ்சி போய் நீ படுத்துறிய எலியா, முதல் வார்த்தையை அனுப்புனாரு. அதுக்கப்புறம் வார்த்தையை அனுப்பத்தக்கதாய் தேவ தூதனை அனுப்புனாரு. என்னைக்கு ஒரே அடியாக கெபியில் படுத்தியோ, இப்போ ஆண்டவர் வார்த்தையை அனுப்பலை, தேவ தூதனை அனுப்பல, தேவனே கெபியிலை வெளியில் வந்து நின்று எலியாவை, கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில், நீ வெளியே வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆண்டவர் யாருக்கோ பேசுகிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரை ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அவ்வளவுதான் விட்டுருவாரு. ஒரு பக்கம் அவர் விடுகிறவர் மாதிரி தான் தெரியும், நம்ம பாவத்தை அவரால் பார்க்க முடியாது. அதில் தான் மோசையே சொல்கிறான், சிம்ரியும் கஸ்பியும் ஒரே அறையில் பாவம் செஞ்சுட்டு விபச்சாரம் நடந்திருக்கு, வேஸ்ட் நடந்துருக்குடா. ஐயோ நான் உள்ளே போய் அவங்கள சரி செய்ய முடியாதுடா. மோசை இயேசுவை வெளிப்படுத்துகிறாங்க, ஏன்னா பாவத்தை பார்க்க முடியாதுடா. பிணைகாஸ் ஏதாவது ஒன்று செய்டா, சபை ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாவது ஒன்று செய்யுங்கடா, ஏதாவது ஒன்று செய்யுங்கடா. என் தேசம் அழியுதுடா, திருப்பூர் அழியுதுடா, ஏதாவது ஒன்று செய்யடா, ஏதாவது ஒன்று செய்யடா, ஏதாவது ஒன்று செய்யடா, ஏதாவது ஒன்று செய்யடா. நீ வர்றதே பெரிய பாடா இருக்கு சர்ச்சுக்கு, அப்புறம் எப்படிடா இந்த பாவ தேசத்தை விட்டு போ, ஏதாவது ஒன்று செய்யடா. அதனால தான் ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் பாவம் இருக்கிற இடத்துல அவரால் வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் மோசே நீ இறங்கி போ, பகைவர் முன்னதாக ஜனங்கள் தங்கள் வஸ்திரத்தை கிழிச்சு அவங்க நிர்வாணப்படுத்தி அவங்க அசுத்தத்தில் விபச்சாரம் நடந்துட்டுடா, உட்கார்ந்து விளையாண்டு இருக்காங்கடா. மோசே நீ இறங்கி போ, என்னால பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நாங்க இருக்க முடியாதுடா, நாங்க இருக்க முடியாதுடா. அதனால தான்டா நாங்க பரிசுத்த இல்லாத இடத்துல ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுடா. ஆனா எலியா நீ அப்படி இல்லடா. 3 வருஷம் சாரிவாத் வித வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு புருஷனே இல்லாட்டாலும் உலகம் என்ன பேசும் நீ பார்க்க மாட்டேன். ஐயோ என்ன பல பேர் என்னையை வச்சு பேசிட்டாங்கம்மா, அதனால் நம்ம 2 பேரும் கட்டிக்கலாமா கல்யாணம் அப்படின்னு அவன் சொல்லலை. அதனால தான் அவன் 3 வருஷம் 3.5 வருஷம் சாரிவாத் விதவையோடு கூட இருந்தாலும் தாம் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத பரலோக பரிசுத்தவான் எலியா தான் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதவன். பாஸ்டுக்கு தெரியாம நீ மொபைல் ஃபோனில் இருக்கலாம், ஊழியக்காரன் தெரியாம நீ பல மறைமுகமான காரியத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், ஆனாலும் பரவாயில்ல. யாருக்கு ஆண்டவர் பேசுறார்? அன்னைக்கு எலியாவுக்குள்ள கண்டிப்பு, இன்னைக்கு கிருபை, அன்னைக்கு கண்டிப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால தான் அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பாருங்க, எலியா உங்ககிட்ட பரிசுத்தம் ஒன்று இருக்குடா, ஆனால் மனசில் தான் நீ ரொம்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு கெதியில் இருக்க. அதில் தான் உன்னை தேடி நான் வாசலில் நிற்கிறேன்டா. வாடா வெளியிலேருந்து, வாடா உள்ளேருந்து வெளியில் வாடா, வாடா தம்பி வந்துடுறா, தங்கச்சி வந்துரு. எங்கேயோ கெபியில கட்டி வச்சிருக்கிறான், வந்துரு வந்துரு. ஸ்தாபனங்கிற பேரு, இப்படி ஒரு டயோசிஸ்ங்கிற பேரு, ஒரு நாள் அதுக்கு அடங்கி போயிடாதீங்க. யாரோ இருக்கீங்க, எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதனால் நான் இருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் எல்லாத்தையும் கெபிய தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறவன் தான் உன்னத ஊழியக்காரன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தான் பரலோக ஊழியக்காரன். அவன் போஸ்டிங் கொடுக்குறான், இவன் இதை கொடுக்குறான், அதை இடம் கொடுக்காத. நான் சாட்சி, இடம் கொடுக்காத. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆளை தான் கர்த்தர் தேடுறேன். என்னைக்கு அவங்க மனசாட்சி தொட்டு கேட்டிங்களா? நான் போகிறேன் சபை, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம்மா. இந்த சீனாய் சபை கர்த்தருக்கு முன்னாடி நிற்குதா? என் பாஸ்டர் சுபாஷ் பாஸ்டர் கர்த்தருக்கு முன்னாடி தான் நிற்கிறாரா, இல்லை வேற யாருக்காவது முன்னாடி நிற்கிறாரா? வேற யாருக்காவது முன்னாடி நிற்கிறாரா? அரசியல்வாதி முன்னாடி நிற்கிறது, அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி நிற்க இல்லைடா. நீ ஏன் முன்னாடி நிற்க வேண்டிய ஆள்டா, நீ ஏன் முன்னாடி நிற்க வேண்டிய. அதனால தான் கர்த்தர், நீ சோர்ந்து போனாலும் நீ உள்ளே போனாலும் உன் பரிசுத்தத்துக்காக கர்த்தர் வந்து நின்று எலியா வெளியே வா. அதே போல தான் கிதியோனை பார்த்து, கிதியோனே இதுவரைக்கும் தேவ தூதன் மாதிரி நான் நடித்தேன், ஆண்டவர் என் கூட இல்லாதனால தான், ஆண்டவர் என் கூட இருந்தால் எனக்கே அது நடக்குதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. இது வரைக்கும் வார்த்தையை அனுப்புனேன், தேவ தூதனை மாதிரி இப்போ நான் வந்து நிற்கிறேன். இப்போ எப்போ நீ இன்னும் பாரத்தை உடஞ்சி நீ அழுதியோ, இதுக்கு மேலே நான் தேவ தூதன் சாயலை காட்ட விரும்பலை.
அதற்கு கர்த்தர்னு தேவனே தன்னுடைய சாயலை வெளிப்படுத்தி கர்த்தர் யாருக்கோ சொல்கிறாரு, நீ எப்போ மனசு உடஞ்சிட்டியோ, எப்போ நீ பாரத்தை சுமந்துட்டியோ, அதுக்கடுத்து ஆண்டவர் தன்னை காட்டாமல் இருக்க மாட்டார். எழுப்புதலை வெளியே கொண்டு வராமல் இருக்க மாட்டார்.